ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் மேக்கிங் யூடியூப் சேனலில் இந்த இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட்டர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்திருக்கேன். அப்புறம் B7000 க்ளூ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் லேஸ். அப்புறம் நான் அந்த ஸ்டோன்லாம் பிக் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டிக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்மல் தானே செய்ய போகிறோம். ஸோ தட் அந்த ஒரு கம்மலோட ஹூக் எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டோன் லேஸை எடுத்துகிட்டு அதில் 4 ஸ்டோன் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், 2 பீஸாக. ஸோ இன்னொரு பீஸ் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த கட் பண்ண 2 ஸ்டோன் பீஸும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த கட் பண்ண ஸ்டோன் பீஸில் இருந்து இந்த சைடில் இருக்க பிசுரெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு B7000 க்ளூ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நான் வந்து கொஞ்சம் அந்த 2 ஸ்டோனையும் ஒட்டுறதுக்கு கம் போட்டுக்கிறேன். இப்போ அந்த ஸ்டோன் எடுத்து நம்ம கம் போட்ட இடத்துல ஒட்டிக்கலாம். ஸோ இதை இப்போ கரெக்டாக அந்த கம் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் காயட்டும். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை சுற்றியும் வந்து மறுபடியும் கம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஜர்தோசி ஒட்டணும். ஜர்தோசி ஒட்டணுன்னா கம் போட்டுட்டு உடனே ஒட்டாதீங்க. அது நம்ம அப்ளை பண்ண கம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டக்கப்புறம் ஜர்தோசி ஒட்டுங்க. அப்போ தான் ஜர்தோசி நல்லா கரெக்டாக ஒட்டும். இல்லைன்னா அந்த கம்மோட ஒட்டி ஒட்டி வந்துகிட்டே இருக்கும், நல்லா இருக்காது அது பார்க்க. இதில் எப்படி நான் அந்த ஜர்தோசியை வந்து கட் பண்ணி அந்த ஸ்டோனை சுற்றி ஓட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக ஜர்தோசி 4 பக்கமும் நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பாக்ஸ் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த க்ளூ வந்து நல்லா காயணும். ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்லேருந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஷேப்புக்கு. இதையும் நல்லா கரெக்டாக அந்த சைடில் எந்த பிசுரும் இல்லாமல் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீஸை வந்து நம்ம இந்த கம்மலோட அந்த ஹூக் சைடு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த ஹூக் எடுத்துகிட்டு அதில் இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணி இந்த ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டோனை வந்து அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் அந்த க்ளூவில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே வச்சுருங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் பார்க்க நீங்கள் மெட்ராஸ் மேக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.